இன்றைக்கி நம்ம வந்து வெக்டார் கேல்குலஸ் பேப்பரில் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, வெரிஃபை த டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு கே வெக்டர் taken over the region of the cube bounded by the planes x is equal to 0, x is equal to 1, y is equal to 0, y is equal to 1 and z equal to 0, z equal to 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம்மை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக டைவர்ஜென்ஸ் தியரம்ங்கிறது என்னது? டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி. இதுதான் வந்து டைவர்ஜென்ஸ் தியரம். அப்போ இது தனியாக கண்டுபிடிக்கணும், இது தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆன்சரும் ஒன்றுன்னு சொல்லிட்டோன்னா டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து வெரிஃபை ஆயிரும். ஆனால் டபுள் இன்டெக்ரல் பொறுத்தவரையில் இந்த சம் நம்ம ஏற்கனவே வந்து செஞ்சுருப்போம். ஸோ எங்கே செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பாருங்கள். ஏ வெக்டர் கொஸ்டின் வந்து இதே மாதிரி இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஐ வெக்டர், எக்ஸ் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் இசட் இன்ட்டு கே வெக்டர் அப்படின்ட்டு. ஸோ அதில் டபுள் இன்டெக்ரலோட ஆன்சர் வந்து நமக்கு 2 அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். ஸோ டெஸ்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கும் தனியாக ப்ரூஃப் எழுதி இதுக்கும் தனியாக ப்ரூஃப் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணும்போது இதனோட ஸ்டெப்ஸ் அப்படியே எழுதி ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு ஆன்சர் கொண்டுட்டு வாங்க. அந்த ப்ராப்ளமை பார்த்து ரைட் த ப்ரூஃப் அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து எழுதாதீங்க நோட்டில் எழுதும் போது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு டெல் டாட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டர் இதுவா? ஸோ இதுக்கு நம்ம டெல் டாட் ஏ கண்டுபிடிச்சா என்னது வரும்? ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இதை இன்டெக்ரேட் பண்ணால் இது 0 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். ஸோ இங்கே ஒய்யே இல்லை, ஒய்யை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணால் இது வந்து 0. இங்கே வந்து இசட் இருக்குது, இசட்டை இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 1. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா 1 + 0 + 1ன்னு போட்டிருப்போம். ஸோ டெல் டாட் ஏவோட வேல்யூ உங்களுக்கு வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவினா 2 இன்ட்டு டிவி, டிவியை இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வி. ஆனால் இங்கே வி ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா பவுண்டட் பை த கியூப் ஆஃப் த பிளேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பொறுத்த வரையில் உங்களுக்கு வால்யூம் வந்து 1, வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 1. ஸோ 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து ரெண்டு பக்கமுமே ஈக்குவல்னு வந்துடுச்சு. அதனால காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து வெரிஃபைடு அப்படின்ட்டு சொல்லிடலாம். ப்ரொவைடட் இதுக்குன்னு வந்து நீங்கள் ப்ரூஃப் வந்து நோட்டில் எழுதும் போதே எழுதிடணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4x இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் 2y² இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் z² இன்ட்டு கே வெக்டர் டேக்கன் ஓவர் த cylindrical region bounded by the surface x² + y² equal to 4, z equal to 0, z equal to 3. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே சம்மை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல செஞ்சுருப்போம். இதே ஏ வெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் சிலிண்ட்ரிக்கல் ரீஜன் வந்து இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 கிளாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் அங்கேயே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து 84π அப்படின்ட்டு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபையும் நீங்கள் இப்போமே வந்து எழுதிருங்க. இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். ஏன்னா இதெல்லாம் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நோட்டில் எழுதும் போதே இதுக்கு எழுதிருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் டாட் ஏ தேவை. ஸோ அப்போ இங்கே இது டெல் டாட் ஏ போடுவோமா? அப்போ என்னது டோ/டோ(x) ஆஃப் 4x போடணும். இதை போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 4 ப்ளஸ் டோ/டோ(y) ஆஃப் -2y² போடணும். -2y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 4y கிடைக்கும். ப்ளஸ் டோ/டோ(z) ஆஃப் z² அப்படின்ட்டு. ஸோ z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 2z. அப்போ 4 - 4y ப்ளஸ் 2z அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டெல் டாட் ஏவோட வேல்யூ இன்ட்டு டிவி அப்படிங்கிறத போடுவோம். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 × டிவின்னு இருக்கா. ஸோ 4 × டிவியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு v தான் கிடைக்கும். அதனால 4 × v அப்படின்ட்டு போட்டுடலாம். இங்கே 4y ×
டிவின்னு வருமா. ஸோ 4y டிஒய்யை பொறுத்தோ டிஇசட்டை பொறுத்தோ இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே வால்யூம் டிவியே இருக்கிறதுனால அதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுருவோம்னா ஒய்யை வந்து ஒய் பார் அப்படின்ட்டு எழுதுவோம். டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடியது, இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒய் இன்ட்டு டிவி அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ட்ரிபிள் இன்டெக்ரலில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒய் பாராக வந்து நம்ம வெளியில் எடுப்போம். டிவியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வந்து வி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 2z இன்ட்டு டிவின்னு இருக்குது. அப்போ இதை வந்து இசட் பார் இன்ட்டு கேபிட்டல் வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து தேர்டு இது. வேர் ஒய் பார் அண்ட் இசட் பாருங்கிறது என்னது அப்படின்னா ஒய்இசட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த மாஸ் சென்டர் ஆஃப் த சிலிண்டர். ஸோ மாஸ் சென்டரை தான் வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோன்னா ஒய் பார் இசட் பார் அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ மாஸ் சென்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒய் பாரை பொறுத்தவரையில் மாஸ் சென்டர் வந்து 0, இசட் பாரை பொறுத்தவரையில் மாஸ் சென்டர் அப்படிங்கிறது வந்து 3/2 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு வேல்யூஸு. ஒய் பாரை ஒய் மாஸ் சிலிண்டரை பொறுத்தவரையில் ஒய் கோஆர்டினேட் வந்து 0, இசட் கோஆர்டினேட் வந்து 3/2 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இப்போ இப்படி போட்டிங்க அப்படின்னா 4 இன்ட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து வால்யூம் வந்து 12 பை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்து வச்சுருப்போம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இசட் வேரிஸ் ஃப்ரம் 0 to z ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில். ஸோ இப்போ இந்த இசட்டை தான் நம்ம என்னென்னு எடுப்போம்னா ஹைட்டுன்னு எடுப்போம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இப்படி இருப்போம். ஸோ சிலிண்டரை பொறுத்த வரையில் இந்த இசட் ஆக்சிஸை தான் வந்து நம்ம என்னென்னு எடுப்போம்னா வந்து ஹைட் அப்படின்ட்டு எடுப்போம். அண்ட் மோர் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, அதனால ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு இருக்குது. ஹைட்டோட வேல்யூ வந்து 3 அப்படின்ட்டு இருக்குது. இது இசட் ஆக்சிஸோட மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹைட் அப்படின்ட்டு. அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் போடுவோம், ஹைட்டுக்கு பதிலாக 3 போடுவோம். அப்போ இது என்னவாகும் அப்படின்னா 4 இன்ட்டு 3 வந்து 12 பை அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் இந்த வால்யூமோட ஆன்சர் 12 பை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே என்னது வரும் அப்படின்னா 4v இருக்குது. இது வந்து 0 தான். ஸோ ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரையில் வந்து ஹைட் வந்து 0, அதனால இது வந்து 0 அப்படின்ட்டு போட்டுருவோம். அதை மாதிரி இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 போக உங்களுக்கு 3v அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 4v + 3vன்னு இருக்குதா, விக்கு பதிலாக தான் வந்து 12 பை அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் ட்ரிபிள் இன்டெக்ரலோட ஆன்சரும் வந்து உங்களுக்கு 84 பை அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு அப்படிங்கிறத வந்து கீழே சொல்லிடலாம். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து கீழே எழுதிருங்க, தஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒய்இசட் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டர் plus xz square into k vector taken over the region bounded by x is equal to 0, y is equal to 0, z equal to 0, z equal to 2, x square plus y square equal to 9. ஸோ இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 2, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு 5 ரீஜியன் வந்து கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இந்த 5 ரீஜியனுக்கும் தனித்தனியாக இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சி மொத்தமாக வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் டபுள் இன்டெக்ரலுக்கு உண்டானது. ஸோ அந்த S1, S2, S3, S4, S5 இதுதான் வந்து ரீஜியன்ஸ் கரஸ்பாண்டிங் டு இந்த 5 வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு அலாங் S1 கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் முன்னாடியே ஒரு ப்ராப்ளமில் பார்த்துருப்போம்ல. S1 பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ வந்து -i வெக்டர், S2 பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ +i வெக்டர், S3 பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ -j வெக்டர், S4 பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ வந்து
ப்ளஸ் ஜே வெக்டர், S5 பொறுத்தவரையில் என்னோட வேல்யூ வந்து மைனஸ் கே வெக்டர். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. S1 இந்த இருக்குது, S1ல் N1 ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டர். அதை மாதிரி S1 பொறுத்தவரையில் நம்ம இங்கே x ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுக்கிறோம். அப்போ ஏ டாட் என் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஐ வெக்டர் தானே. அப்போ ஏ வெக்டரில் வந்து ஐ வெக்டரோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் மைனஸ் போட்டு எழுதுனா போதும். ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து YZ. அப்போ உங்களுக்கு ஏ டாட் என் என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து YZ ஐ வெக்டர் இன்ட்டு மைனஸ் ஐ வெக்டர் which is nothing but minus YZ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு ஏ வெக்டரோட ஆன்சர் வந்து மைனஸ் YZ. ஸோ இங்கே Y வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அண்ட் Z வேரிஸ் ஃப்ரம் 0 to 2. இது கொஸ்டின்லேருந்தே தெரிஞ்சிருமா? Z வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஒய்யோட லிமிட் கண்டுபிடிக்கணும்னா x ஈக்குவல் டு 0க்கு போட்டுவீங்க. x ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா y² ஈக்குவல் டு 9. அப்போ y ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஒய்யோட லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படின்ட்டு சொல்ல முடியும். இசட்டோட லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஒய் டிஇசட் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு என்னது கிடைக்கும்? ஆக்சுவலாக நமக்கு என்னது? டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ரீஜன் S1 S2 பொறுத்தவரையில் இது எப்படி ஆகும்? டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஒய் dz by n dot I அப்படின்ட்டு எழுதுவோம். சிமிலர்லி S3 S4 பொறுத்தவரையில் ds எப்படி ஆகும்? a dot n into dx dz by n dot j அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ n dot iயோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1, n dot jவோட வேல்யூவும் 1. ஏன்னா என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல ஐன்னு எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் ஐனாலும் சரி ப்ளஸ் ஐனாலும் சரி மாடுலஸ் அப்படிங்கிறதுனால 1 தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம டினாமினேட்டரை போடாமல் என்ன செஞ்சுருப்போம்னா டினாமினேட்டரை போடாமல் ஐயோ என்னாச்சு? டினாமினேட்டர் போடாமல் நம்ம டேரெக்டாக வந்து இதை எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி S2க்கு அப்போ நீங்கள் இன்டகிரேஷன் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் லிமிட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா YZ இன்ட்டு DZ DY அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு -2 இன்ட்டு YDY அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ YDYயை நீங்கள் போடும்போது y²/2 அப்படிங்கிறது லிமிட்டு. அதுக்கு லிமிட் வந்து 0 to 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -9 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். இதுதான் வந்து உங்களுக்கு S1 பொறுத்த வரையில் உள்ள வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா S2க்கு கண்டுபிடிக்கணும். S2க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது n ஈக்குவல் டு மைனஸ் ஜே வெக்டர். ஸோ S2 ஈக்குவல் டு மைனஸ் ஜே வெக்டர். ஏன்னா இங்கே வந்து 5 ரீஜன்ஸ் தானே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால தான் S2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ வெக்டருங்கிறத வந்து நம்ம போடலை. ஸோ S2 ஈக்குவல் டு S2வில் பொறுத்தவரையில் n ஈக்குவல் டு மைனஸ் ஜே வெக்டர், y ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஏ டாட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஏ டாட் என் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்? -2y² அப்படின்ட்டு கிடைக்கும் ஏ டாட் என்னோட வேல்யூ. ஆனால் S2வை பொறுத்த வரையில் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு வந்து 0. அதனால 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வேல்யூ 0ன்னு ஆயிரும். ஏ டாட் என் வேல்யூ 0 அப்படின்னாலே மொத்த இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து 0. சிமிலர்லி S3யை பொறுத்த வரையில் -k வெக்டர் அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ S3 ஈக்குவல் டு -k வெக்டர் அப்படின்னா Z ஈக்குவல் டு 0. ஏன்னா ரீஜன்ஸ் அப்படி தானே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். x ஈக்குவல் டு 0ங்கிறது S1, y ஈக்குவல் டு 0ங்கிறது S2, z ஈக்குவல் டு 0ங்கிறத தான் S3 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ z ஈக்குவல் டு 0. அதை மாதிரி ஏ டாட் என் நீங்கள் கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு XZ² கிடைக்கும். பட் இசட்டோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால ஏ டாட் என்னுமே வந்து 0. அப்போ S3யும் வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். S4 பார்த்தோம் அப்படின்னா n ஈக்குவல் டு கே வெக்டர் எடுப்போம். ஏன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து இசட்டியோட ரெண்டு வேல்யூஸுமே வந்து கிடைக்குது. அதனால n ஈக்குவல் டு ப்ளஸ் கே வெக்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ n ஈக்குவல் டு கே வெக்டர், z ஈக்குவல் டு 2 போடுவோம். ஸோ an அதே தான் XZ², பட் இங்கே இசட்டோட வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால இது வந்து 4x அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே ds வந்து dx dz அப்படிங்கிறது தெரியும். z வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படிங்கிறது தெரியும். ஸோ x வேரிஸ் ஃப்ரம் 0 to
2 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் கொடுத்துருக்கிற இன்டகிரேஷன் வேல்யூஸ்லேருந்து. ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 அப்படின்னா z varies from 0 to 2, சாரி z தான் உங்களுக்கு varies from 0 to 2, x varies from 0 to 3. ஏன்னா இதில் y equal to 0ன்னு போடுங்க, y equal to 0ன்னு போட்டிங்கன்னா x equal to 9ன்னு கிடைக்கும், அதனால x equal to 3 அப்படின்ட்டு வரும். ஸோ x varies from 0 to 3 and z varies from 0 to 2 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ கீழே வந்து இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். S4ல் வந்து எக்ஸோட லிமிட் வந்து 0 to 3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இசட்டோட லிமிட் தான் வந்து 0 to 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 4x dxை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4x² 2 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுக்கு லிமிட் வந்து 0 to 3 அண்டு இது போக dz மட்டும் தனியாக இருக்குது, அதுக்கு லிமிட் வந்து 0 to 2. அப்போ dz இன்டகிரேட் பண்ணால் z ஃப்ரம் 0 to 2 அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து 36 அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் S5 பொறுத்தவரையிலே x² + y² = 9 இந்த ரீஜனை தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்கே z = 0, z = 2. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே வந்து செஞ்சுருப்போம். ஸோ எங்கே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்கள். அதில் a vector is equal to yz into I vector plus 2y² into j vector plus xz² into k vector அப்படிங்கிற மாதிரி இருக்கும். x² plus y² equal to 9, z equal to 0, z equal to 2ங்கிறத இந்த ரீஜனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கே செஞ்சுருக்கோம் அப்படி மேபி 3rd யூனிட்டில் இருக்கலாம் கூட. ஸோ தேடி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் a.n into dsோட ஆன்சர் வந்து 81 வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதுக்கும் நீங்கள் அந்த ப்ராப்ளமை பார்த்து அந்த ஸ்டெப்பு ஃபுல்லுத்தையுமே வந்து எழுத வேண்டியிருக்குது இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, ஃபுல்லுத்தையுமே வந்து அதை பார்த்து செஞ்சிடணும். ஸோ செஞ்சுட்டிங்க அப்படின்னா இப்போ மொத்த a.n into ds என்னது அப்படின்னா இந்த S1, S2, S3, S4, S5 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் வந்து உங்களுக்கு a.n into ds. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 108 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கணும். ஸோ இது வந்து டபுள் இன்டெக்ரலுக்கு. ஸோ இனிமேல் நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா del.a வேல்யூ வந்து 4y + 2x into z அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்ற போகிறோம். அப்போ x = r cos θ, y = r sin θ, z = ez அப்படின்ட்டு போடுவோம். அப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும்ல, dx dy dzோட வேல்யூ வந்து r into dr dθ dz அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து θ வேரிஸ் ஃப்ரம் 0 to π/2 தான். ஏன்னா நம்ம வந்து அப்பர் ஹாஃபை மட்டும்தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் சர்க்கிள் வந்து நம்ம எடுக்கல, அப்பர் ஹாஃபை மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ θவோட லிமிட் வந்து 0 to π/2 வரைக்கும் தான் வந்து நமக்கு வேரி ஆகும். ஏன்னா xy மட்டும்தான் கன்சிடர் ஆகுது, z வந்து உங்களுக்கு கன்சிடரே ஆகலை. அப்போ ஃபுல் சர்க்கிள் வராது. அப்போ 0 to π/2 தான் லிமிட்ஸ் வரும். z வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வேரிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ x² + y² = r² அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதனால ஆரும் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ x² + y² = r². இங்கே r²ஓட வேல்யூ 9ன்னு இருக்குது. அப்போ r = 3 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ ஆர் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் இங்கே வந்து இசட்டே இல்லைங்கிறதுனால ஒரு இசட் கிடைக்கும். அதை மாதிரி இங்கே இசட் dz இருக்கிறதுனால அதை z²/2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ லிமிட் வந்து 0 to 2. அப்போ இசட்டுக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இசட்டுக்கு பதிலாக நீங்கள் 2வை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 2r² அப்படின்ட்டு கிடைக்குமா. இது வந்து 2வா. ஸோ இந்த இது கேன்சல் ஆயிரும். நம்ம இசட்டுக்கு பதிலாக வந்து 2வை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இசட்டுக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணி 4 ஆக்சுவலாக நம்ம இங்கே காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இது என்னது கிடைக்கும், 2வை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 into 4r
8r sin theta அப்படிங்கிறது கிடைக்கும். இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இசட்டுக்கு பதிலாக இங்கே 2 போட்டிங்கன்னா அது வந்து 4r cos thetaன்னு கிடைக்குமா. இப்போ ரெண்டுத்துலேருந்து ஒரு 4 வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 4 பொதுவாக நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து 2r² sin theta அப்படிங்கிறது ஒரு டேர்மு, r² cos theta அப்படிங்கிறது ஒரு டேர்மு. ஏன் r² வந்துச்சுன்னா உள்ளே ஒரு r இருக்குது, ஏற்கனவே வெளியில் ஒரு r இருக்கா, இந்த r வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிடுவோம், 4 வெளியில் எடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு 2r sin theta ப்ளஸ் r² cos theta அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து தீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். sin thetaவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos theta, cos thetaவை இன்டகிரேட் பண்ணால் sin theta, இதெல்லாம் தெரியும். அது மாதிரி cos π/2 வந்து 0, cos π/2 வந்து 1, sin cos π/2 வந்து 0. ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. cos π/2 வந்து 0, sin π/2 வந்து 1. அப்போ ஃபஸ்ட்டுக்கு லிமிட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் cos π/2 ப்ளஸ் cos 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால இது வந்து 0 + 1 = 1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அந்த 1 தான் வந்து உங்களுக்கு இது. ஸோ ரெண்டாவது இன்டகிரேஷனில் இதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து sin π/2 மைனஸ் sin 0 அப்படின்ட்டு போடுவோம். sin π/2ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0, அதனால தான் ரெண்டாவது ப்ராக்கெட்டும் வந்து உங்களுக்கு 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இது. அப்போ இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா 2r² ப்ளஸ் r²ன்னு கிடச்சிருச்சு. திஸ் இஸ் நத்திங் பட் 3r². அப்போ 3r² இன்டகிரேட் பண்ணால் 3r³ அப்படின்ட்டு கிடைக்கும். லிமிட் வந்து 0 to 3, 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா r³. அப்போ ஆருக்கு பதிலாக நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னா 27 அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே வெளியிலலாம் வந்து 4 இருக்குது. ஸோ 4 × 27 வந்து உங்களுக்கு 108 அப்படின்ட்டு கிடச்சிரும். தேர்ஃபோர் டபுள் இன்டகிரல் a.ds is equal to triple integral del dot a into dv அப்படிங்கிறது வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் del ஸ்கொயர் டாட் ds is equal to 6v அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் படி a.ds is equal to del dot a into dvன்னு தெரியுமா. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா a வெக்டர் ஈக்குவல் டு del r² அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும், a வெக்டர் ஈக்குவல் டு del r². ஆக்சுவலாக del r²ஓட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா, டெல்லுக்கு வந்து ∂/∂x, ∂/∂y, ∂/∂z into k வெக்டர்னு தெரியும். r² என்னது, r vector is equal to x into i plus y into j plus z into k ன்னு தெரியும். அப்போ r² வந்து இதை 2 தடவை மல்டிபிள் பண்ணணுமா. அப்போ i.i னா x², i.i coefficient, j coefficient y², k.k ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து z². அதனால x² + y² + z² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ∂/∂x of x² என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 2x. அது மாதிரி ∂/∂y of y² பார்த்தீங்கன்னா அது வந்து 2y, ∂/∂z of 2z² பார்த்தீங்கன்னா அது வந்து 2z. அப்போ del dot r²ஓட வேல்யூ வந்து 2z அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் del dot r² பார்த்தோம் அப்படின்னா டெல்லோட டெஃபினிஷன் இது, del dot r²ஓட டெஃபினிஷன் இது. அகைன் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 2, இதை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 2. அப்போ 2 + 2 + 2 = 6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே மேலே உள்ளது படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டினில் இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் படி நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும். இதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் இன்டெக்ரல் del dot a வெக்டருக்கு பதிலாக del r² into dvன்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். del dot r²ஓட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சுன்னா 6 கிடச்சிது dv. ஸோ இதில் 6ங்கிறது கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துட்டா 6 into triple integral dv அப்படின்ட்டு கிடைக்கும். ட்ரிபிள் இன்டெக்ரல் dv இஸ் நத்திங் பட் v. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இதனோட ஆன்சரை வந்து 6v அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம்.
ஸோ இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து கிரீன்ஸ் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தியரம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கிரீன்ஸ் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தியரம் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் பை டெல் சை dot ds is equal to triple integral pi del square psi plus del pi into del psi into dv அப்படின்ட்டு. ஸோ சிமிலர்லி செகண்ட் சப்டிவிஷன் என்னது அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் பை டெல் சை மைனஸ் சை டெல் பை இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் பை டெல் ஸ்கொயர் சை மைனஸ் சை டெல் ஸ்கொயர் பை இன்ட்டு டிவி அப்படிங்கிறது. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் இதுக்கு வந்து நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் இப்படி ஒரு தியரம் படிச்சிருப்போம். அதாவது டெல் டாட் பை டெல் சை இஸ் ஈக்குவல் டு del pi dot del psi plus pi into del square psi. இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இப்படி ஒரு தியரம் பார்த்தாச்சு. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பை டெல் சை டாட் டிஎஸ் தானே. அப்போ பை டெல் சை போடுவோம். ஸோ பை டெல் சைக்கு பதிலாக நமக்கு என்னது தெரியும்னா டெல் பை டாட் டெல் சை ப்ளஸ் பை இன்ட்டு டெல் ஸ்கொயர் சை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ சிமிலர்லி ரெண்டாவது சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பை டெல் சை மைனஸ் சை டெல் பை ஈக்குவல் டு பை டெல் ஸ்கொயர் சை மைனஸ் சை டெல் ஸ்கொயர் பை அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இங்கேயுமே அதனால் நம்ம இதை போடுவோம். ஸோ இது போட்டோன்னா ஏ டாட் டிஎஸ் ஈக்குவல் டு டெல் டாட் ஏ. ஸோ இதுக்கு டெல் டாட் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடைக்கும். அதனால் இதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்போ இந்த ப்ராப்ளம் படியே நம்ம வந்து இந்த இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ப்ரூஃப் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரூஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரே ஒரு லைனை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எழுதுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் த வெக்டர் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2xz இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் yz இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் z ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டர் ஃபார் த ரீஜியன் பவுண்டட் பை த அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அண்ட் த பிளேன் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஆன்சர் வந்து 5 pi a power 4 by 5/4 அப்படின்ட்டு வரணும். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றிட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் கண்டுபிடிக்கணும். இதை மாதிரி ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவி அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு போட்டுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இசட்டோட வேல்யூவை தான் இசட்டு தான். ஸோ அப்படி போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து 5/4 பை ஏ பவர் 4 அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி ட்ரிபிள் இன்டெக்ரல் போடும்போது உங்களுக்கு டெல் டாட் ஏவோட ஆன்சர் வந்து 5z அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் ஏ இன்ட்டு டிவினா 5z இன்ட்டு டிவி. அப்போ இதை வெளியில் எடுக்கும் போது நான் மேலே உள்ள எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி இதை 5z பார் இன்ட்டு கேபிட்டல் வி அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேவா? இசட் பாருங்கிறது வந்து மாஸ் சென்டர் ஆஃப் த சிலிண்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3a/8 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2/3 pi a cube வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் பாருங்கள்.